மக்கள் மாளிகையில் இன்று நடக்கும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்த கவர்னர் அர்லேக்கரை முதல்வர் விஜய் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டது. முதல்வர் விஜய் முன்னிலையில் 23 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு கவர்னர் ஆர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழக நிதியமைச்சராக மரிய வில்சனும், வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சராக செங்கோட்டையனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் அறநிலையத்துறை அமைச்சராக ரமேஷ் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சராக ஸ்ரீநாத்தும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. காங்கிரஸைச் சேர்ந்த 2 பேர், தாவிகவைச் சேர்ந்த 21 பேர் என மொத்தம் 23 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அனைவரும் ஆண்டவன் மீது ஆணையாக என கூறி பதவியேற்றனர். தமிழக அமைச்சரவையில் பட்டியலினத்தைச் சேர்ந்த 7 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அமைச்சர் ராஜ்மோகன், அவினாசி கமலி, ராசிபுரம் லோகேஷ், ஒட்டப்பிடாரம் மதன் ராஜா, அரக்கோணம் காந்திராஜ், ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசு, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மேலூர் விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்ற போது தாவிக எம்எல்ஏ கீர்த்தனா அமைச்சராக பதவியேற்றார். இன்று தாவிகவைச் சேர்ந்த கமலி, விஜயலட்சுமி, ஜெகதீஸ்வரி அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஆர்கே நகர் எம்எல்ஏ மரிய வில்சன், அறந்தாங்கி எம்எல்ஏ ஃபர்வேஸ், தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத் என தாவிகவைச் சேர்ந்த 3 சிறுபான்மையின எம்எல்ஏக்கள் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றனர். அதிமுகவினருக்கு அமைச்சரவையில் இடம் தருவதற்கான வாய்ப்பில்லை என தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தாவேக அரசின் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் அமைச்சர்கள் விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும், ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் இடம் பிடித்துள்ளது. அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றனர். தமிழக அமைச்சரவையில் விசிக இடம்பெறுகிறது. வன்னியரசு நாளை அமைச்சராக பதவியேற்க உள்ளார். முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் பாபநாசம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்எல்ஏ ஷாஜகான் நாளை அமைச்சராக பதவியேற்கிறார். நீலகிரி, தென்காசி, நெல்லை, தேனி, திண்டுக்கல், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகை, பெரம்பலூர், திருவாரூர், தருமபுரி, கரூர், கிருஷ்ணகிரி ஆகிய 19 மாவட்டங்களைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. தமிழக மின்வாரியம் ரூபாய் 2.5 லட்சம் கோடி கடனில் உள்ளது. பல டெண்டர்களில் முறைகேடுகள் நடந்துள்ளது. திமுக ஆட்சியில் மின்துறையை நிர்வகித்தவர்கள் செய்த பணிகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சிறுநீரக திருட்டு விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் உட்பட யார் தவறு செய்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். மீனவர்கள் பாதுகாப்பாக இருப்பதையும், மற்றவர்களுக்கு எந்த இடையூறும் இன்றி அவர்கள் தங்கள் வேலையை செய்வதையும் உறுதிப்படுத்துவேன் என மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்தார். தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் இல்லை. மின் வாரியத்தில் தவறுகள் கண்டறியப்பட்டால் அதிகாரிகள், ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். முதல்வர் மேற்கொள்ளும் ஒவ்வொரு திட்டத்துக்கும், முயற்சிக்கும் காங்கிரஸ் தனது முழு ஆதரவையும் வழங்கும். தமிழகத்தில் தாவேக 5 ஆண்டுகளை நிறைவு செய்யும் என காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் கூறினார். தங்களுக்கு ஆதரவு தரும் கட்சிகளுக்கு தாவேக அரசு அமைச்சரவையில் இடம் தருவது தவறானது என விருத்தாச்சலத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். தமிழக அமைச்சரவைக்குள் காங்கிரஸ் புறவாசல் வழியாக வந்துள்ளது. காங்கிரஸ் தரும் அழுத்தத்திற்கு தாவேக இடம் தரக்கூடாது என தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் கடந்த காலங்களை விட தாவேக ஆட்சியில் குற்றங்கள் இரட்டிப்பாக நடக்குமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. முதல்வர் அறையிலேயே ஒருவர் போட்டோ எடுத்து ரீல்ஸ் போடுகிறார். முதலில் தாவேக அரசு ரீல்ஸிலிருந்து ரியலுக்கு வர வேண்டும் என தமிழிசை காட்டமாக கூறினார். முதல்வரை சந்தித்து பேசுவதற்காக அனுமதி பெற office.tncm@gmail.com என்ற இமெயில் முகவரியும், கோரிக்கை மனுக்கள் அனுப்ப cmo@tn.gov.in என்ற இமெயில் முகவரியையும் தொடர்பு கொள்ளவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்த அபின் தினேஷ் மோகத் சிபிசிஐடி ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய போலீஸ் கமிஷனராக அமல்ராஜை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. ஈரான் போர் தாக்கம், எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தினார். கொரிய போரின் போது சேவை செய்த இந்திய வீரர்களை கௌரவிக்கும் வகையில் இம்ஜிங்கேக் அமைதி பூங்காவில் நடைபெற்ற நினைவு விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். வீரர்களின் நினைவு சின்னத்துக்கு மரியாதை செலுத்தினார். முன்னாள் பிரதமர் ராஜு நினைவு தினத்தையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல், பிரியங்கா, சோனியா, மல்லிகார்ஜுன கார்கே, ப. சிதம்பரம் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
முன்னாள் பிரதமர் ராஜீவின் நினைவு நாளை ஒட்டி லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை பிரதமர் மோடி உடனடியாக அறிமுகப்படுத்த வேண்டும். காங்கிரஸ் கட்சி இதற்கு முழு ஆதரவை வழங்கும் என தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார். புல்வாமா தாக்குதலில் 40 ராணுவ வீரர்கள் பலியான சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட அம்சா பர்ஹான் முசாராபாத் பகுதியில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டான். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் எக்ஸ் பக்கம் முடக்கப்பட்டதாக கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே தெரிவித்துள்ளார். இது எதிர்பார்த்ததுதான் என அவர் தனது எக்ஸ் கணக்கில் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களால் தொடங்கப்பட்ட கரப்பான்பூச்சி ஜனதாதளம் என்ற சமூக வலைதள பக்கம் திடீரென முடக்கப்பட்ட நிலையில் தற்போது காக்ரோச்சஸ் பேக் என்ற பெயரில் புதிய பக்கம் தொடங்கப்பட்டு மீண்டும் வைரலாகி வருகிறது. அமெரிக்காவில் தனது பதவிக்காலம் முடிந்த பிறகு இஸ்ரேல் பிரதமர் தேர்தலில் தான் போட்டியிடக்கூடும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரபரப்பு கருத்தை தெரிவித்துள்ளார். இருப்பினும் அவர் இதை வேடிக்கையாகவே தெரிவித்தார் என யூகிக்கப்படுகிறது. வலுவான பொருளாதார உறவுகளை மேம்படுத்த அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் வரும் வாரங்களில் இறுதி செய்யப்படும் என டெல்லியில் நடந்த அமெரிக்க வர்த்தக சபை உச்சி மாநாட்டில் அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் நம்பிக்கை தெரிவித்தார். சீனாவின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3லிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 108 டிகிரி வெயில் சுட்டெரிக்கும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.